பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குகிறார். இதுக்கு முன்னாடி இயேசு ஏதோ துன்பமே படாத போல, அதுக்கு முன்னாடி அவர் கஷ்டமே படாத போல, அப்படியே ஜாலியா கல்வாரி மலையில அவர் தொங்குகிற போதுதான் இயேசு கஷ்டப்படுகிற போல, அந்த சமயத்தில் அந்த கஷ்டத்தை பார்த்து ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டுட்டீங்க என்று சொல்லுவது போல இருக்கிறது இல்லையா? என்னை கை நெகிழ்ந்து என்பது எப்போ சொல்லி இருந்திருக்கணும்? அவரு அங்க காட்டி கொடுக்கும் கெத்செமனே தோட்டத்திலேயே அவர் சொல்லி இருக்கிறார். அது பின்பாக பிரார்த்தனுடைய அரண்மனைக்கு போகிற போது, சாட்டையடி அடிக்கிற போது, காரி துப்புகிற போது, தலையில முள்முடி வைக்கிற போது, கடவுளே துன்பம் தாங்க முடியல, கஷ்டம் தாங்க முடியல, ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க என்று அங்கேயே சொல்லி இருக்கிறோம். அதையும் கடந்து அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிற போது, அந்த கல்வாரி மலையில் நடக்கிற போது, சாட்டை அடிகளினால் அந்த கல்வாரி அந்த கல் பாதையிலே கீழே விழுந்து எழுந்து அந்த பாரமான சிலுவை சுமந்து வருகிற போது அவர் சொல்லி இருக்கணும், தந்தையே ஏன்னு கைவிட்டுட்டீங்க. அப்பெல்லாம் சொல்லாத இயேசு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன?